இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அதுல மொதல் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. யார் வின் பண்ணா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இதுல இந்தியா தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பொதுவா சொல்றது என்னன்னா டெய்ல் எண்டர்ஸ் வந்து இங்க சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணல. எப்போதுமே இந்தியாவுக்கு வந்து டாப் ஆர்டர் பேட்டிங் தான் வந்து ஓவர்சீஸ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. எப்படியோ டைலண்டர்ஸ் தான் வந்து நம்மளை இழுத்து பிடிச்சி ஜெயிக்க வைப்பாங்க, இல்லை ட்ரா பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் இந்த முறை வந்து டைலண்டர்ஸை வந்து சொதப்பிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறமா பார்த்தா கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான கேட்ச் ட்ராப்பு. ஒரு மொதல் இன்னிங்ஸில் ஒரு 6 கேட்ச் ட்ராப்பு, ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு 2 கேட்ச் ட்ராப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து மேஜராக இந்தியாவோட தோல்விக்கு காரணமாக கருதப்படுது. அதே போல் இன்னும் ரொம்ப உத்து நோக்கணும்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் பவுலிங். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும்தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அதுலேயும் பும்ரா வந்து ரொம்பவே அல்டிமேட்டு. அதுக்கப்புறமா சிராஜ் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பேசர். ஆனால் அதுக்கப்புறமா அங்கே வந்து மாற்றாக சொல்லப்படுற சர்துல் தாக்கூரும் பிரசித் கிருஷ்ணாவும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் கொடுத்தாங்களான்னு பார்த்தா விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. பட் ஆனால் ரன்ஸை நிறையாவே லீக் பண்ணாங்க. ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க காட்டினாங்க. இருந்தாலும் இவங்களுடைய கோச், ஹெட் கோச் கௌதம் கம்பீர் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பேக்கப் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து இப்படிலாம் சொன்னோம்னா, அதாவது அவங்கள வந்து இந்த ஒரு மேட்ச் பெர்ஃபார்மன்ஸை வச்சே அவங்கள நீங்கள் மதிப்பீடு செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒருத்தங்களை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து இவங்களுக்கு பேக்கப் பண்ணி பேசியிருக்காரு. பொதுவாகவே இங்கிலாந்துல வந்து பவுலர்ஸ் நிறைய பேர், அதாவது நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து காணா போயிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பி சிங் ஓவல் மேட்ச் 2011 ஒரு கம்பேக்காக கொடுக்குறாரு. என்னன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்பி டெஸ்ட்டுக்கு வராரு. வந்தவர் ஓவல்ல வந்து ஜகீர்கான் இன்ஜுரினால பதிலாக சேர்க்கப்பட்டவர் எக்கச்சக்கமான ரன்ஸை லீக் பண்றாரு. பட் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அதனால அவருடைய டெஸ்ட் காலங்கிறது அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தா பிரவீன்குமாருமே வந்து ஒரு மொத்தமா ஒரு வாழ்க்கையில வந்து 6 டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அதுல 3 வந்து இங்கிலாந்துல அது மட்டும் இல்லாம லார்ட்ஸ்ல ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மொத்தமா அந்த டூர்ல 15 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்படிலாம் இருந்தவர் அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு லாங் டேர்ம் இன்ஜுரிக்கு ஆளானாரு. அப்புறம் டிசிப்ளினரி ஆக்ஷன் அதுன்னு சொல்லி டெஸ்ட் வாழ்க்கையை அதோட முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீசாந்த் எல்லா பக்கமும் நல்லா போட்டவர். இங்கிலாந்துல மட்டும் பல சொதப்பிருக்காரு. ரொம்பவே மோசமா ஸ்ரீசாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால 2014க்கு அப்புறம் அதுதான் அவருடைய கடைசி மேட்சாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் சுத்தமா இது பண்ணல. நம்மளுடைய டொமஸ்டிக்ல வந்து ரொம்ப சிறந்த பவுலரா இருந்த பங்கஜ் வந்துட்டு இங்கிலாந்துல சேர்க்கப்படுறாரு. அப்புறம் பார்த்தா அந்த டூரோட அவரும் காலி. அதுதான் அவரோட கடைசி மேட்சா இருக்கு. இந்த மாதிரி இங்கிலாந்து வந்து பல பவுலர்களை வந்து காவு வாங்கியிருக்கு. அப்படி இந்த முறை சர்துல் தாக்கூரும் இது காவு வாங்கிருமா அப்படிங்கறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து வீக்னஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இந்தியா என்ன மாதிரியான ஒரு பாடம் வந்து கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா இங்க நிறையவே தவறுகள் செஞ்சிருக்காங்க. அதாவது வீக்னஸ்னு மட்டும் இல்லாம அவங்க தவறுகள் பண்ணிருக்காங்க. அதை திருத்தி கொள்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு மேட்ச் வந்து இவங்க கையில இருக்கு அப்படின்னா அதை லேஸ்ல விட்டுறக்கூடாது. இப்போ 430க்கு 3 இருந்தாங்க. அடுத்து பார்த்தா 471க்கு 10 ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 287க்கு 3 இருந்தாங்க. அடுத்து பார்த்தா 364க்கு 10 ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து மேஜரா இங்கிலாந்து வந்து டார்கெட் பண்ணி அடிச்சு இல்ல பிளான் பண்ணி தூக்குனாங்களா அப்படின்னு பார்த்தா, அதாவது ஷோபை பஷீர் வந்து சாதாரணமா தான் போட்டு இருந்தாரு. அவரு பெருசால எந்த பாலும் சூப்பரா சிறப்பாலாம் ஒன்னும் போடல. இவங்களாவே வழியான ஒரு மிஸ் ஷாட் அடிக்க போய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கில் அவுட் ஆனாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்ட் அவுட் ஆனாரு. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைச்சிச்சுன்னா இங்கிலாந்து அவங்க அதை நல்லாவே தான் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்க போகும்போது உடனே அதை குறுக்கிட்டு ஷட் டவுன் பண்ணிருக்கணும், அந்த டோரை இழுத்து மூடி இருக்கணும். பட் ஆனா இந்தியா அதை பண்ணல. அவங்க ஓப்பன் கொடுத்தாங்க, நல்லாவே ஓப்பன் கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து இவங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, செகண்ட் டெஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும் போது அந்த பொசிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு டீமுக்கு கதவை திறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஃபோர்த் பவுலர் அஸ் அ பேட்டர். அவன் பந்தும் போடுவான், பேட்டும் ஆடுவான். இந்த மாதிரியான விஷயம் இந்தியாவில் வந்து ரொம்பவே, அதாவது ஒரு ஆல்ரவுண்டரா கொண்டு போறாங்களோ இல்லையோ, அவன் நல்லா பந்தும் போடுவான், அவனை நாலாவது பவுலரா யூஸ் பண்ணிக்கலாம், அவனை பேட்ஸ்மேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லியே ஒவ்வொரு கேப்டனா ஒவ்வொரு கோச்சா இருந்தாலுமே ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தடவை மாட்டினவர் தான் சர்துல் தாக்கூர். இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பெருசா பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா சம்பவம் தான் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக பண்ணுவார்னு பார்த்தா நமக்கே பண்ணி விட்டாரு. இதுதான் உண்மை. அவரு பெருசா பந்தும் வீசல, பேட்டிங்காக கொண்டு வந்தாங்க. கடைசியில் 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. 183 ஓவர்ஸ் வந்து இங்கிலாந்து பிடிச்சிருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 16 ஓவர் தான் வந்து சர்துல் தாக்கூர் போட்டிருக்காரு. கடைசி இதுல வந்து விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவருக்கு நியூ பால் கொடுத்துருக்கணும், கில் வந்து அவரை நம்பி இருக்கணும் இப்படிலாம் சொன்னாங்க. நியூ பால் கொடுத்ததுக்கு அப்புறமும் நல்லாவே ரன் லீக்ஸ் பண்ணாரு. இதெல்லாம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப சர்துல் தாக்கூருக்கு பதிலாக குல்தீப் யாதவ் எடுக்கலாமா இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியே திரும்பி எடுக்கலாமா அப்படின்னு இந்தியா யோசிச்சுட்டு இருக்கதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா செகண்ட் டெஸ்ட்ல வந்து சர்துல் தாக்கூர் இருக்கிற
அப்படின்றது. ஏன்னா அவர் பவுலிங் பிச்னா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து பண்ண போகிற டெஸ்ட் மேட்சஸ் எல்லாமே ஒரு நல்ல கிரீன் டாப் இருக்கக்கூடிய பிச்சஸாக இருக்கும், இந்தியாவுக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே போல் இப்போ டிஆர்எஸ் கேம் மேட்ச்சு சுப்மன் கில் வந்துட்டு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிஆர்எஸ் கூட இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை. மோஸ்ட்லி எல்லாமே அம்பையர்ஸ் கால் இந்த மாதிரி தான் போச்சு. அது வந்து பிட் ஆஃப் லக் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், அன்லக் அப்படி கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் சில விஷயங்கள், அதாவது சில ரிவ்யூலாம் வந்து ரொம்ப டியூபியஸாக எடுத்தது. இப்போ 52வது ஓவர் நினைக்கிறேன், அதில் பென் ஸ்டோக்ஸோட ரிவ்யூ, அதுக்கு முன்னாடி கிராலியோட ரிவ்யூ கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், அதாவது இது ஒரு டிபேட்டபிளாக இருக்கும். பட் ஆனால் பென் ஸ்டோக்ஸுக்கு எடுத்ததெல்லாம் வந்து அது ஒத்துக்கொள்ளவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ எடுத்திருப்பாங்க. ஸோ ரிவ்யூவில் வந்து அவர் எவ்வளோ டெஸ்பரேஷனாக இருக்காருங்கிறத பொறுத்து தான் அவரை வந்து மதிப்பீடும் செய்ய முடியும்னு வச்சுங்களேன். ஏன்னா டிஆர்எஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பெருசாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணலை. மொதல் டெஸ்ட்டில் வந்து அந்த டிஆர்எஸ் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணலை. நம்ம சொதப்பினாலும் சரி சொதப்பாட்டியும் சரி பெருசாக இம்பாக்ட் பண்ணலை. பட் இதுவே ஃபியூச்சரை யோசிச்சு பார்க்கும்போது இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கே அது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒன்றா இருக்கும். ஓவலில் அடுத்து விளையாட போகிறோம், லார்ட்ஸ்லாம் விளையாட போகிறோங்கும் போது நிறைய எல்பிடபிள்யூ சான்சஸ் இருக்கும்போது டிஆர்எஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். சில இது நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹைட்டாக போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேப்டனே வந்து அதை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த மாதிரியான தவறுகள், அதாவது திருத்தி கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களா நான் இதை தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்தியன் டீம்கிட்ட. இதெல்லாம் திருத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் ஃபியூச்சர் டீம், யங்ஸ்டர் டீம்னு சொல்லப்படுற இந்த டீம் வந்து அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.